Hello friends, welcome to our channel. So Isha Iba YouTube blog. So இன்னைக்கு என்ன பண்ண பார்க்க போறோம்னா ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் எதனால எல்லாம் வருது? ஸோ யாருக்கெல்லாம் வருது? இப்போ எல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஸ்ட்ரெஸ் வர தொடங்குது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கு, ஒர்க் போகிறவங்களுக்கு, ஸோ இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ ஸ்ட்ரெஸ் இப்போ ஸ்கூலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம் இருக்கும், இல்லை ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் இருக்கும். காலேஜ் இங்கே எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அப்புறம் எக்ஸாம், இந்த டென்ஷன். ஸோ அவங்க ப்ரிப்பேர் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஒர்க்கில் வந்து டைமிங் நிறைய ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறது, ஸோ ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதனாலலாம் இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூலில் போகிறவங்களுக்கு, ஸோ இவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ நம்ம வந்து இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரிசல்ட் வரும்போது அவ்வளோ மார்க் கிடைக்கலன்னா அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேமிலிக்குள்ளே ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க. உடனே இவ்வளோ மார்க் எடு, இவ்வளோ படி, இதெல்லாம் படி, விடிய காலம் எழுப்பி விடுறது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க வந்து அடுத்த பிள்ளைங்களை வச்சு நம்மளை கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது ப்ரெஷர் கொடுப்பாங்கல்ல. ஸோ இதனாலேயுமே நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வருது. அப்புறம் நம்மளோட நம்ம 2 பேர் நல்லா சண்டை போடுவோம், இல்லை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஏதாவது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இதனாலேயும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயும் ஸ்ட்ரெஸ் வரும். ஓவர் திங்க் பண்ணுறது, இந்த ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நான் சக்ஸஸ் ஆகிடுவேனா, இல்லை எப்படி என் லைஃப் மாறப்போகுது, என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சுமே நிறைய பேர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆவாங்க ஃப்யூச்சர் நினச்சி. ஸோ ஸ்லீப்பே வந்து நிறைய பேர் என்னென்னா அந்த நைட்டெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறது, நைட்டெல்லாம் கடலை போட்டுட்டு கிடக்கிறது ஃப்ரெண்ட்ஸு கூடயோ இல்லை சரி எனிபடி யார் கூடயா இருந்தாலுமே. ஸோ அந்த டைம் ஒழுங்காக இந்த தூக்கம் வந்து 7 to 8 ஹவர்ஸ் தூங்கலை, அதில் ஒரு 4 ஹவர்ஸ் இல்லை ஒரு 3 ஹவர்ஸ் இப்படியெல்லாம் தூங்குவாங்க. சில பேர் நிறைய ஒர்க்குக்காகவே நிறைய பேர் அந்த மாதிரிலாம் தூங்குறாங்க. ஸோ அதனால் லேக் ஆஃப் ஸ்லீப்பிங் டைம், ஒழுங்கான ப்ராப்பர் டைமில் வந்து நம்ம தூங்கலை அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும். ஸோ நம்மளை இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ராஜெக்டை வந்து இவ்வளோ நாளில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், விளையாடுறது, மொபைல் பார்க்குறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, இப்படி எதாவது பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட் ஒரு 10 days ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம என்னென்னா கரெக்டாக வந்து 2 days அந்த ப்ராஜெக்டை ஹரிபரியா, ஐயோ சீக்கிரம் முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் ரொம்ப அதுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துருவோம். ஸோ இதனாலேயுமே நம்மளுக்கு வரும் அந்த ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அந்த பேனிக், என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி பதட்டத்திலேயே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுவோம். நம்மளோட இப்போ லைஃப் ஸ்டைலே எப்படி போகுதுன்னா, ஒரு எக்ஸசைஸ் இருக்காது, நிறைய ஜங்க் ஃபுட்டு. ஸோ நம்ம எப்படின்னா வெளியே போயிருப்போம். இப்போ என்ன சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வெளியே போயிருக்கிறேன், அப்போ கொஞ்சம் டயர்ட் ஆகிடும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், ரொம்ப நேரம் நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியது இருக்கும், இல்லை வேறு ஏதாவது இப்போ ஷாப்பிங் போகிறோமோ இல்லை ஏதோ ஒன்று. அப்போ உடனே வீட்டில் வந்து அப்பா சமைக்கணுமே ஒரு மடியாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும். உடனே என்ன பண்ணுவோம், வெளியிலேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம். அப்படியே அடிக்கடி நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, பீஸா, பர்கர், இந்த மாதிரி நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், அவங்க அந்த அவுட் சைடில் என்ன மாதிரி அவங்க ஆயில் எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ரீசன்லாம் இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், அதிகமாக ஃபோன் பார்ப்போம், அதிகமாக டிவி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் டைம் அதிகமாக இருக்கிறது, ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது, எந்த எக்ஸசைஸும் இல்லாமல், எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியெல்லாம் இருப்போம்ல. ஸோ இதனால் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வருது.